Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஜெனரல் ஸ்டடீஸ் அதாவது பொது அறிவு பத்தின கேள்விகள் தான் பார்க்க போறோம். அதுலயும் அரசியல் டாபிக்ல இருந்து தான் நாம क्वेश्चंस பார்க்க போறோம். இந்த क्वेश्चंस பாத்தீங்கன்னா TNPSC, கோஆபரேட்டிவ், மெட்ராஸ் ஹைகோர்ட், சிம்கோ இது போல இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்டான क्वेश्चंस. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ல வந்து நாம few set of questions பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நாம இன்னும் சில set of questions தான் பார்க்க போறோம். and அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் press பண்ணிருங்க. and அப்படியே கமெண்ட்ஸ்ல thank youங்கற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏனா நீங்க போடுற அந்த ஒரு thank you மெசேஜ் எங்களுக்கு இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு நாங்க நம்புறோம். சரி வாங்க வியூவர்ஸ் क्वेश्चंस பார்க்கலாம். 141வது கேள்வி, அரசியலமைப்பு சட்டத்தை எழுத எவ்வளவு ரூபாய் செலவானது? இதுக்கான விடை 64 லட்சம் ரூபாய். 142வது கேள்வி, முகப்புரை என்றால் என்ன? இதுக்கான விடை அரசியல் அமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்பு வரை என்று அழைக்கப்படுகிறது. 143வது கேள்வி, முகப்புரை எத்தனை வரையறை செய்கிறது? இதுக்கான விடை இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையறை செய்கிறது. 144வது கேள்வி, இறையாண்மை என்பது என்ன? இதுக்கான பதில் அரசியல் அமைப்பு சட்டம் இந்திய குடிமக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியுள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களின் நிறைவேற்று அதிகாரங்கள் இருக்கிறது. இப்படியாக ஒரு நாட்டின் உச்ச நிலையை அதிகாரத்தையே இறையாண்மை என்கிறோம். 145வது கேள்வி, மதச்சார்பின்மை என்றால் என்ன? இதுக்கான பதில் மக்கள் தங்கள் விருப்பப்படி வெவ்வேறு இறை மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க அனுமதிக்கும் சட்டம். அவர்களுக்கு ஒரே விதமான பாகுபாடற்ற உரிமைகளை வழங்குகிறது. 146வது கேள்வி, அடிப்படை உரிமைகள் எவை? இதுக்கான விடை முதலாவது சம உரிமை, இரண்டாவது சுதந்திரமாக செயல்படும் உரிமை, மூன்றாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை, நான்காவது சுதந்திரம், சம உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை, ஐந்தாவது சட்ட தீர்வு பெறும் உரிமை. 147வது கேள்வி, வழிகாட்டு நெறிமுறை என்றால் என்ன? இதுக்கான விடை அரசாங்கம் சட்டம் இயற்றும் பொழுது ஆட்சி செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டுதல்களை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய அவசியமில்லை என்றாலும் கவனத்தில் கொள்ள வேண்டியவை. 148வது கேள்வி, ஓட்டுரிமை என்றால் என்ன? இதுக்கான விடை 18 வயது நிரம்பிய இந்திய குடிமகன் யாராக இருந்தாலும் அவருக்கு ஓட்டுரிமை வழங்குவதாகும். 149வது கேள்வி, அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் யார்? இதுக்கான விடை முதலாவது BR அம்பேத்கர், இரண்டாவது கோபாலசுவாமி, மூன்றாவது KM முன்ஷி, நான்காவது சையத் முகமது சாதுல்லா, ஐந்தாவது BS மீட்டர், ஆறாவது N மாதவராவ், ஏழாவது DDK, எட்டாவது DP கேதான் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். 150வது கேள்வி, நமது அரசியலமைப்பு சட்டம் உருவான போது எத்தனை உறுப்புகள், எத்தனை பகுதிகள், எத்தனை அட்டவணைகள் இருந்தன? இதுக்கான பதில் 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் உள்ளன. 151வது கேள்வி, தற்போது நமது அரசியலமைப்பு சட்டம் எத்தனை உறுப்புகள், எத்தனை தொகுதிகள், எத்தனை அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தனர்? இதுக்கான பதில் 448 உறுப்புகள், 25 பகுதிகள்,
12 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளது. 152வது கேள்வி, அரசியலமைப்பு சட்டம் 16ஆம் தேதி 9வது மாதம் 2016ஆம் ஆண்டு வரை எத்தனை முறை திருத்தம் மேற்கொண்டுள்ளது? இதுக்கான விடை 101 GST. 153வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் எங்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறது? இதுக்கான விடை நாடாளுமன்றம் நூலகத்தின் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. 154வது கேள்வி, மக்களாட்சி வரையறை. இதுக்கான பதில் மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் அரசாங்கம். 155வது கேள்வி, வரைவுக்குழு வரையறை. இதுக்கான விடை அரசியலமைப்பு சட்ட வரைவை உருவாக்க அமைக்கப்பட்ட குழு. 156வது கேள்வி, முகப்புரை வரையறை. இதுக்கான விடை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு அறிமுகம். 157வது கேள்வி, மதச்சார்பின்மை வரையறை. இதுக்கான விடை அனைத்து மதங்களையும் சமமாக நடத்துவது. 158வது கேள்வி, சமத்துவம் வரையறை. இதுக்கான விடை அனைத்து மக்களுக்கும் சமத்துவ பொருளாதார நிலை, சமத்துவ வாய்ப்பு அளித்தல். 159வது கேள்வி, இறையாண்மை வரையறை. இதுக்கான விடை அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முழு அதிகாரம். 160வது கேள்வி, மக்களாட்சி என்றால் என்ன? மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி. இதுக்கான விடை மக்களாட்சி. ஆ. பிரகாம் விங்கலன். 161வது கேள்வி, மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? இதுக்கான பதில் கிரேக்கம். 162வது கேள்வி, மக்களாட்சி என்பது என்ன? இதுக்கான விடை ஒரு நாட்டின் குடிமக்கள் தேர்தல் வழியில் தங்களது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் அரசு அதிகாரத்தில் நேரடியாக பங்கேற்பதும். 163வது கேள்வி, மக்களாட்சி எத்தனை வகைப்படும்? அவை யாவை? இதுக்கான பதில் மக்களாட்சி 2 வகைப்படும். முதலாவது நேரடி மக்களாட்சி, இரண்டாவது பிரதிநிதித்துவ மக்களாட்சி. 164வது கேள்வி, நேரடி மக்களாட்சி உடைய நாடு எது? இதுக்கான பதில் சுவிட்சர்லாந்து. 165வது கேள்வி, நேரடி மக்களாட்சி என்றால் என்ன? இதுக்கான பதில் மக்களே சட்டங்களை உருவாக்குகின்றன, அனைத்து சட்டங்களையும் மக்களே தான் அங்கீகரிப்பார்கள். 166வது கேள்வி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி எத்தனை வகைப்படும்? இதுக்கான பதில் 2 வகைப்படும். முதலாவது நாடாளுமன்ற மக்களாட்சி, இந்தியா, இங்கிலாந்து. இரண்டாவது அதிபர் மக்களாட்சி, அமெரிக்கா, கனடா. 169வது கேள்வி, உலக மக்களாட்சி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கான பதில் 2007ஆம் ஆண்டு ஐநா சபை செப்டம்பர். 170வது கேள்வி, எது உலகில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டங்களில் மிக பெரியது? இதுக்கான பதில் இந்திய அரசியலமைப்பு சட்டம். சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் அதாவது பொது அறிவை பற்றின கேள்விகள் தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் அரசியல் டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இதோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸையுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.